நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம லைவை. டெம்டிங் பண்ணுறீங்களே. பக்குவமாக சமைச்சா எல்லாருமே டெம்டிங் பண்ணுவாங்க. டெய்லியும் ரெகுலராக நான் வந்துட்டு மாவு தோசையை ஊற்ற மாட்டேங்க. ஒரு நாளைக்கு ராகி தோசை ஊற்றுவேன், ஒரு நாளைக்கு கோதுமை தோசை ஊற்றுவேன். வாரத்தில் ஒரு 2 டைம் தான் நான் அரிசி மாவு தோசை ஊற்றுவேனே வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் நம்ம வீடியோஸும் ஹெல்த்தியான வீடியோஸாக தான் இருக்கும். சின்ன சின்ன வீட்டில் இருக்க குறைஞ்ச பொருட்களை வச்சே எப்படி டேஸ்ட்டாக சமைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம லைவோட ஸ்பெஷாலிட்டியே. நீங்கள் நம்ம லைவை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், இவ்வளோ குறைந்த பொருளை வச்சு எப்படி பக்குவமாக டேஸ்ட்டாக முக்கியமாக ஹெல்த்தியாக ரெடி பண்ணுறோன்றது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்க முருங்கைக்காயை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேப்லெட் எடுக்கிறத கம்மி பண்ணிடலாம். ஜிம்முக்கு போகாமலே நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முருங்கைக்காய் சூப், முருங்கைக்கீரை சூப் மட்டும் வாரத்தில் ஒரு 3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் உடம்பு ஜிம்முக்கு போன மாதிரி அப்படி கட்ஸாக ஃபிட்டிங் வருங்க. அந்தளவுக்கு முருங்கைக்காயில் வைட்டமின் ஏ, சி தாதுக்கள் இருக்கனால உடல் வலிமையையும் எலும்பு வலிமையையும் உறுதிப்படுத்துங்க. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம முருங்கை விதைகளை வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். சாப்பிடும்போதே துப்பிடுவோம். முருங்கை விதைகளில் தாங்க அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. நல்லா வேக வச்சு முருங்கை விதைகள் எல்லாம் நீங்கள் நல்லா மென்று சாப்பிடுங்க. நன்றிங்கக்கா. நன்றிங்கண்ணா. தொப்பை இருக்குதுன்னெலாம் கவலைப்படாதீங்கண்ணா. முருங்கைக்கீரையில் சூப் செஞ்சு சாப்பிடுங்க. முருங்கைக்காயில் ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் 3 டைம் சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். இது எவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டாலும் ரொம்ப லைட்டாக இருக்குங்க. இது ஒரு பெஸ்ட்டான காயிலே ரொம்ப பெஸ்ட்டுன்னா அது முருங்கைக்காய் தாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஹெவியாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 4 பேருக்கு ரெடி பண்ணுறேன். நீங்கள் 2 பேருக்குரிய அளவு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கூட இது டக்குன்னு செரிமானம் ஆயிடும். நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் அப்படி முருங்கைக்காயில் நேச்சுரலாகவே நார்ச்சத்து இருக்கனால மலச்சிக்கல் ஏற்படாதவங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க காலையில் ஒரு முருங்கைக்கீரை சூப் சாப்பிடுங்க. ஈவினிங் அதே கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆனால் அப்பப்போ சாப்பிடுங்க, சூடு பண்ணி சாப்பிடாதீங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அடுத்த நாள் பாருங்கள், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. எந்த டேப்லெட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம ஆனவுனா பக்கத்தில் இருக்க மெடிக்கலில் போய் டேப்லெட்டை வாங்கி போட்டுருவோம். அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. சூப் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. முருங்கைக்காய் மசாலா நம்ம குட்டீஸ்களுக்காக தான் நெக்ஸ்ட் ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறோங்க. அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க, முருங்கைக்காயை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி போடுங்க, கொஞ்சம் காரசாரமாக இருக்க மாதிரி நான்வெஜ் ஸ்டைலில் போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. 2வது அவங்களுக்காகவும் இந்த ரெசிபியை நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு லைவில் ரெடி பண்ணியிருக்கேங்க. நம்ம செஞ்சுருக்க மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். முக்கியமாக இந்த டைமில் நம்மளுக்கு கேஸ் கிடைக்க மாட்டுது. கேஸ்